ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டான செட்டிநாடு தேன்குழல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முறுக்கு செய்கிறதுக்கு அரிசி வாங்கும்போது மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. மாவு பச்சரிசியில் முறுக்கு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 4 கப் அளவு மாவு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 800 கிராம் அளவு இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் 4 கப் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த கப் 200 கிராம் அளவு உள்ள கப்பு. 4 கப் அளவு பச்சரிசி, 1 கப் அளவு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உளுந்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரிசியை மட்டும் தண்ணியில் ஒரு 3 முறை கழுவிக்கோங்க. அரிசியில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமாக வடிச்சிட்டு வெயிலில் ஒரு காட்டன் துணியில் ஒரு நாள் முழுக்க காய வச்சு எடுத்துக்கலாம். அரிசியில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அப்போது தான் நம்மளுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம இதை காய வச்சிடலாம். அரிசி காயட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தை இப்போ வறுத்துக்கலாம். பேனை சூடுபடுத்திட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்தை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு உளுந்து நல்லா சூடு ஏறுற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க. உளுந்து கலர் மாறிடக்கூடாது. உளுந்து சூடானா மட்டுமே போதும். உங்கள் கையால் எடுத்து பாருங்கள். நல்லா சூடாயிருச்சு அப்படின்னா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு காய வச்சுருந்த அரிசியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. வறுத்து வச்சுருக்கிற உளுந்தும் ரெடியாக இருக்குது. இப்போ இது ரெண்டையுமே மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம். முறுக்குக்கு மாவு அரைக்கும் போது கோதுமை ராகி ரெண்டும் அரைச்சி மிஷினில் அரைக்க வேண்டான்னு சொல்லிடுங்க. ஏன்னா கோதுமை ராகி அரைச்சா அந்த மிஷினில் அரைச்சா முறுக்கு வளவளப்பாக இருக்கும், டேஸ்ட்டும் மாறிடும். அரிசி மாவு அரைக்கிற அந்த மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. மாவு அரைச்சி வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு நியூஸ் பேப்பரில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறமா சல்லடையில் இருக்கிற மெல்லிசான சல்லடையை யூஸ் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இந்த மாவை நல்லா சலிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வச்சு முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் அரைச்சிட்டு வந்த எல்லா மாவையுமே சேர்த்துட்டேன். அது 1 கிலோ அளவு இருந்தது. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அளவு கருப்பு எள் சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவு பட்டரை நல்லா உருக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெயை கூட நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முறுக்குக்கு உப்பு சேர்க்கும்போது 3/4 அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு பொரிஞ்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு முறுக்கு நல்லா சாஃப்டான முறுக்காக கிடைக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது மேலே இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. மாவை ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இல்லைன்னா மேல் மாவு காஞ்சி போயிடும். கிச்சன் ப்ரெஸ்ஸில் இருக்கிற இந்த 3 ஓட்டை இருக்கிற இந்த அச்சை யூஸ் பண்ணி தான் நான் முறுக்கு செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட முறுக்கு அச்சு இருந்ததுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். முறுக்கு ப்ரெஸ்க்குள்ளே நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப்க்கு ரெடி பண்ணிக்கலாம், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்க்கு. உங்கள் கை 2 உள்ளங்கையையும் வச்சு இந்த மாதிரி அழுத்தி உருட்டினீங்கன்னா அழகாக ஷேப் கிடைக்கும். அதை இப்போ நம்ம உள்ளே வச்சுட்டு நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் பின்பகுதியில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இந்த பிளேட்டுக்கு பதிலாக அரிக்கரண்டியில் கூட பின்பகுதியில் எண்ணெய் தடவிட்டு முறுக்கு சுற்றலாம். பொறுமையாக இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. எந்த சைஸில் முறுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுற்றிக்கலாம். அந்த லாஸ்ட்டாக இருக்கிற மாவை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பொறுமையாக கொண்டு போய் பக்கத்தில் வச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா விழுந்துடும். இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அரிக்கரண்டியிலேயே பின்னாடி எண்ணெய் தடவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பு சுத்தமாக குறைஞ்ச உடனே நம்ம முறுக்கை எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான தேன்குழல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா